இன்றைக்கி பாருங்கள், பீட்ரூட் சட்னி செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட 2 சேர்த்துக்குங்க. பீட்ரூட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, தக்காளி 2, புளி கொஞ்சம், வரமிளகாய் ஒரு 4, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கங்க. வாங்க இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. பொன்னிறமாக ஆகட்டும். பொன்னிறம் ஆனவுடனே வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டு நம்ம உரித்து வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். ஏன்னா பீட்ரூட் சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வணங்கினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு வணக்கினதுக்கப்புறம் தக்காளி இருக்குது பார்த்திங்களா, தக்காளி சேர்த்துக்கிங்க. இது கூட வரமிளகாவும் பூண்டு கூடயே வரமிளகாவும் புளியும் சேர்த்து வணக்கி விட்டுக்குங்க. இது வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்து பார்த்திங்கன்னா தக்காளி அந்த தண்ணியெல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி முடியட்டுங்க. இது வணங்கி முடிஞ்சவுடனே பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்து வணக்கிறீங்களா, வணங்கட்டுங்க. இது கூட பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட்டு சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் தோல் சீவிட்டு ரொம்ப சின்னதாக வேணாங்க, ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், மீடியமான சைஸுக்கு அரிஞ்சு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா இதை வணக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுன்னா இந்த பச்சை வடை எல்லாமே போயிடுங்க. நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி கூட வச்சு விட்ருங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் வணங்கட்டும். இது கூட உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காயெலாம் எதுவும் சேர்த்துலைங்க. ஒரு 3 பேர்த்துக்குங்கிறதுனால தேங்காய் சேர்த்தாமே செஞ்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகணும்னு இல்லைங்க, சும்மா ஒரு பச்சை வடை போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குங்க. உங்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்னா எண்ணெய், கடுகு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பில் போட்டு தாளிப்பு கொடுத்துக்குங்க. எங்களுக்கு வேணாங்கனால அப்படியே சர்வ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.